Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, டாடா ஏஸ் அந்த மாதிரியான வாகனத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபாஸ்டேக் வந்து இப்ப ரொம்பவே முக்கியமாயிருச்சு. நீங்க எந்த டோல் கிராஸ் பண்ணாலும் ஃபாஸ்டேக் கண்டிப்பா உங்களுடைய வண்டியில இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய ஃபாஸ்டேகை நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு உண்டான ஃபாஸ்டேகை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அது எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்லைன் மூலமாக நம்ம இதை அப்ளை பண்ணி நம்ம வீடு தேடி இந்த ஃபாஸ்டேக் வந்துடும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி போயிருங்க. அது உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், NETC ஃபாஸ்டேக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த NETC ஃபாஸ்டேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், ரீட்டைல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போட்டு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கேன் அப்ளை த்ரூ பிரான்ச் ஆர் அப்ளை ஆன்லைன் ஆர் ஸ்கேன் QR அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ டு அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்களா, அதனால நம்ம அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கும். இதில் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதில் கிளிக் ஹியர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரீட்டைல் கஸ்டமர் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக தான் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுடைய மதர் நேம் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் SIF நம்பர் அப்படின்னு ஒன்று பாஸ்புக்கில் இருக்கும். அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்களா, அதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் பேங்க் அப்படிங்கிற இடத்துல இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அதற்கடுத்து உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேன் கார்டை அட்டாச் பண்ணிடுங்க. பேன் கார்டை அட்டாச் பண்ணிட்டு ஐடி ப்ரூஃப் டைப் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் நம்பர் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் ஐடி நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய காப்பியை இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இங்கே அட்டாச் பண்ணணும். அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வெஹிக்கிள் நம்பர், உங்களுடைய வண்டியோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் விடாமல் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய RC காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் கிளாஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ, லோட் அமௌண்ட் எவ்வளோ, டேக்ஸ் ஃபீ எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய பின்கோட் டைப் பண்ணிடுங்க. பின்கோட் நீங்கள் டைப் பண்ணாலே ஸ்டேட்டும் சிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய அஃபிஷியல் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துட்டு அதனுடைய நம்பர் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதனுடைய காப்பியை இங்கே அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP இருந்திருக்கும். அந்த OTP நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு வந்து 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு 2 செக் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக அது வந்து உங்களுக்கு SMS-ஆகவும் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வேலிடேட் பண்ணி உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய காரோ இல்லை வேறு எதுவும் வாகனம் நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதில் நீங்கள் விண்ட்ஷீல்டு, உங்களுடைய கார் விண்ட்ஷீல்டில் நீங்கள் ஓட்டிக்கலாம். இதுதாங்க ஆன்லைனில் இந்தியன் பேங்க்கில் ஃபாஸ்டேக் வாங்குறதுக்கு உண்டான வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுதான் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.